ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம கோடாக்ஸோட லைட் மவுண்ட்ஸ் அந்த LP600R அப்படிங்கிற இந்த பேனல் லைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த பாக்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ லைட் மவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பேக்கிங் இது. அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா அந்த யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் இப்போ கோடாக்ஸில் வந்து ஒரு கான்டெஸ்ட் நடக்குதுங்க. அந்த கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கோடாக்ஸ் லைட்டை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ வந்து போட்டிருக்காங்க. அதை என்னென்னு ஷேர் பண்ணுவாங்க டிஸ்கிரிப்ஷனில். தென் இந்த லைட் மவுண்ட், இந்த லைட் மவுண்டோட பேனல் லைட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த பாண்ட் டோர்ஸு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துடுமா, இது கூட சைடில் வச்சுலாம். லைட் மவுண்ட் பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு சரியான ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதே ஒயிட்டு தான் நிறைய கோடாக்ஸில் வந்து இந்த ஒயிட்டு தான் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து பேட்ரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, 2 பேட்ரி யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் பேட்டரியும் யூஸ் பண்ணிக்கலாம், பவர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சைடில் வச்சுறேன். தென் ஒரு பவர் அடாப்டர், இந்த மாதிரி பவர் அடாப்டர். அகெயின் இந்த மாதிரியான ஒரு பவர் கார்டு. ஸோ இது 3 தான் இருக்குது இந்த பாக்ஸில். சிலிக்கா ஜெல் பேக்கெட் ஆஃப்கோர்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து கோடாக்ஸோட லைட் மவுண்ட்ஸ் LP600R. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வர கன்ஃபியூஷன் என்னன்னா, இந்த லைட்டோட வாட்ஸ் எவ்வளோன்னு. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு LP600Rன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம், இது வந்து ஒரு 600 வாட்ஸ் லைட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். 600 வாட்ஸ் கிடையாது, இது வந்து 60 வாட்ஸ் லைட். இது வந்து 60 வாட்ஸ் ஒரு பேனல் லைட். நான் இப்போ என்ன பண்ணேன்னா க்ளோஸ்அப்பாக போயிட்டு உங்களுக்கு இந்த லைட்டோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாண்டோரை ரிமூவ் பண்ணி காட்டிடுறேன். பாண்டோர் வந்து சைடில் இருக்குது, இந்த லாக்கு ரிமூவ் பண்ணோம்னா அப்படியே வந்து இந்த பாண்டோர் வந்து எடுத்துடலாம் அப்படி கையில். இப்போ வந்து உங்களுக்கு லைட்டோட பார்த்து ரொம்ப தின்னான ஒரு பேனல் தான். ஃபார்ம் ஃபேக்டர் பார்த்து ரொம்ப தின்னான ஃபார்ம் ஃபேக்டர். இது வந்து RGB லைட் ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு இருக்குது, அதே மாதிரி RGBயும் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தா 2 சைடு வந்து நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட் வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும், அதை வந்து லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது இல்லாமல் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது இந்த லைட்டில், அதுவும் என்னென்னு காட்டுறேன் உங்களுக்கு நான் பொசிஷனிங்கில். ஸோ இப்போ லைட் ஸ்டாண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. சரி, இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ஸ்டாண்ட் வந்து இந்த லைட்டை நான் இப்படியும் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு நான் இந்த லைட்டை இப்படி மாட்டிக்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவும் மாட்டிக்கலாம், இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் மாட்டிக்கலாம். அங்கே வந்து டாப் லைட் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹரிசாண்டலாகவும் மாட்டிக்கலாம். ஸோ இது பார்த்தா ஒரு தின்னான ஒரு பேனலு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம், அது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அது எதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. ஸோ நல்ல ஹை குவாலிட்டியான மெட்டீரியல் டோட்டலாகவே. உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸை வந்து அது பெருசாக வந்து ஆக்குபை பண்ணாது. ஸோ இந்த மாதிரி தின்னான பேனல். ஸோ அது வந்து இந்த லைட்டு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ லைட்டோட அந்த ரியர் அந்த பேனல் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்கள் லைட்டோட ரியர் பேனல் 2 நம்ம அந்த NP அந்த பேட்டரிஸ் யூஸ் பண்ண பாருங்கள், வீடியோ கேமரா பேட்டரி. அந்த பேட்டரி 2 பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பவர் அடாப்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பவர் அடாப்டரில் பண்ணி இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து லைட்டை வந்து நான் பவரில் போட்டிருக்கேன். இது வந்து பேட்ரி, இது வந்து பவரு. ஸோ நான் சுவிட்சை வந்து இந்த பக்கம் ஆன் பண்ணோம். இப்போது சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெனு வந்து வருது உடனே இமீடியட்டாக. ஸோ இந்த மெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர மோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு வருது இந்த கலர் டெம்பரேச்சர் மோடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5600 கெல்வின். நான் அப்படியே வந்து கம்மி பண்ணிட்டே பண்ணோன்னா உங்களுக்கு 1800 கெல்வின் வரலும் கம்மி பண்ணலாம். அதேமாதிரி இன்க்ரீஸ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 10,000 கெல்வின் வரலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கலர் ரேஞ்சு. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த க்ரீன் மெஜந்தா அந்த பயஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதும் வந்து இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த லைட்டில். செகண்ட் வர மோடு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூ சேச்சுரேஷன் சொல்லக்கூடிய மோடு. இதுதான் அந்த RGB மோடு. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹியூ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. தென் LC500 யூஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. தென் அகெயின் வந்து வர இந்த மோடு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மோடு, RGB ஒயிட். ஸோ இந்த லைட் மவுண்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கிரேட் லைட்ஸில் இருக்க ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன, நிறைய கஸ்டமைசேஷன். இப்போ நான் வந்து 75%ல் வச்சுருக்கேன். RGB இதுதான் வந்து மற்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்ஸை மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் இதில் வந்து அந்த கலர்ஸில் இருக்க அந்த கலர் டெம்பரேச்சர், அதாவது அந்த ஒயிட் வேல்யூஸும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாலே கலர் வந்து அங்கே சேஞ்ச் ஆகும் பின்னாடி. தென் க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயிட்டை வந்து மெயினாக அட்ஜஸ்ட் பண்ணும்போது என்னென்னா அந்த கலர் டோன் வந்து இன்னும் பெட்டராக கிடைக்கும், உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். நீங்கள் குறிப்பாக வந்து சன்லைட்லாம் மேட்ச் பண்ணி ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த RGB ஒயிட் அப்படிங்கிற இந்த மோடு. ரொம்ப வந்து ப்ரொஃபஷனல் குவாலிட்டி லைட்ஸில் தான் இப்போ இந்த மோட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த லைட் மவுண்ட் அப்படிங்கிறது கோடாக்ஸோட ப்ரொஃபஷனல் குவாலிட்டி மோடு. அகெயின் இது வந்து நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம போன வீடியோவில் கூட பண்ணியிருந்தோம், LA வீடியோவில் கூட.
கலர் ஜெல்ஸு. கோடாக்ஸில் வந்து இப்போ கலர் ஜெல்ஸ் நம்ம என்ன வந்து கலர் ஜெல்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நம்ம லைட் மேலே எப்பயுமே வந்து அந்த கலர் ஜெல்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த ஜெல்ஸோட நம்பர் நம்ம என்டர் பண்ணிட்டோம்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜெல் வந்து வந்துடும். ஸோ அந்த கலர் ஜெல்ஸு. தென் உங்களுக்கு வந்து இன்னொரு மோடு என்ன பார்த்தா இந்த எஃபெக்ட்ஸ் மோடு, ஃப்ளாஷு, இந்த ப்ரோக்கன் பல்பு, அப்புறம் டிவி, இந்த மாதிரி விஷயங்கள். அகைன் இப்போ நான் மெனுவுக்கு போகிறேன். மெனுவுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இருக்குது நமக்கு. தென் ப்ளூடூத் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஆப் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கோடாக்ஸ் லைட் ஆப் மூலமாக. தென் லாங்குவேஜ், டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த செட்டிங். இந்த டிஸ்பிளே அதோட பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இன்கேஸ் நீங்கள் பேட்டரியில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பேட்டரி வந்து சேவ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஹீட் வெளியில் போகிறதுக்கான வென்ட்ஸ் டோட்டலாக இங்கே, அதாவது 1, 2, 3 இந்த பாட்டம்லேயே இருக்குது இந்த ஹீட் வெளில போகிறதுக்காக. ஸோ வந்து ஓவர் ஹீட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹீட் வென்ட் டிசிபேஷன் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இல்லாமல் கோடாக்ஸோட LP600 இந்த லைட் பேனல் லைட் பற்றி பார்த்தா கண்டினியூஸ் லைட்டு. இந்த லைட் வந்து யாருக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஒரு சின்ன யூடியூப் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க, சின்ன ஸ்பேஸாக இருக்குது, அங்கே வந்து நீங்கள் லைட் பண்ணணும்னா டெஃபினட்டாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த லைட்டோட அதாவது தின் ஃபேக்ட் இருக்கிறதால உங்களுக்கு நிறையா வந்து லைட்டு வந்து இடம் அடிக்காது. செகண்ட் வந்து நீங்கள் வந்து அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணுறீங்க, ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஷூட் பண்ணீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ செட்டப் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த லைட் வந்து யூஸ் ஆகும். இந்த லைட்டோட MRPயே பார்த்தீங்கன்னா 12,499 சம்திங் தான். ஸோ செல்லிங் ப்ரைஸ் டெஃபினட்டாக கம்மியாக இருக்கும். எல்லா ஷாப்ஸ் அண்ட் டீலர்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. பட் பை வித் பில் அண்ட் வாரண்ட்டி. இது நிகிதா டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டாக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன். டில் தென் பை.